எங்க எம்எல்ஏ ஜெயிச்சது படுத்து கிடக்காரு. நாங்க எல்லாம் உதயத்துல படுத்து கிடக்கோம். ரெக்கமெண்டேஷன்ல ஓட்டு வாங்கி ஜெயிச்சவனுங்க. ஆனா ஏமா திருட எதுவுமே செய்யல. இதுக்கப்புறம் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா கிடையாது. ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க. ஒயின் ஷாப் மட்டும் கட்டுப்படுத்துங்க, அது இருந்தா போதும். நாட்டுல குடிய தயார் பண்றதே 8 கம்பெனி தான் இருக்கு. குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க அந்த 8 கம்பெனிக்கு போன் பண்ணி இத தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். ஓட்ட வாங்கிக்கிறாங்க, கதையை ஒதுக்கிக்கிறாங்க. அவங்கவுங்க நல்லா இருக்கலாம், அடுத்த நாளைக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கல. யார் யார நம்பி இருந்தோமோ அவங்க எல்லாம் நம்ம கைவிட்டுட்டாங்க. பாத்துக்கிட்டு தான் போனாங்க. என்ன செஞ்சாங்க? ரோடு போட்ட ரோடு கிடக்க அப்படியே. அரசாங்கம் நிறைய கலந்துருக்க பணம் இல்ல மட்டும் சொல்றாதீங்க. எல்லாத்துலயும் ஊழல் பண்ணி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சொகசா வாழாங்களே, அவங்களுக்கு எங்க வந்து பணம்? தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். கடலை போல இருப்பான், அடிமை விலகை உடைப்பான். தன்னிழலை கூட மிதித்தால் நெற்றி கண் திறப்பான். தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். கடலை போல இருப்பான், அடிமை விலகை. 2026 எம்எல்ஏ எலெக்ஷன்ல சுயேட்சையா நிக்கிறேன். தனிச்சு மக்கள்ல ஒரு ஆளா பொதுவா நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுவீங்களா? நாங்க போடுறோம். இப்ப ஜெயிச்சுக்கலாம், எங்களுக்கு என்ன செய்வீங்க? என்ன செய்யணும்? பாத்துக்கிட்டு தான் போனாங்க. என்ன செஞ்சாங்க? ரோடு போட்ட ரோடு கிடக்க அப்படியே. எங்களுக்கு இந்த வீடு கொஞ்சம் சிமெண்ட் ரோடு போட்டு நல்ல மாதிரில கொடுத்தா போதும். ஸ்கூல் போனா கொஞ்சம் லேட்டா ஆகுது, நடந்து போகுது, முடியல, நேரம் ஆயிட்டாங்க, பெல் அடிச்சிடுறாங்க. அதனால புள்ளிகளுக்காக அந்த ஸ்கூல் பஸ் போறதுனால கொஞ்சம் ஒயின் ஷாப் மட்டும் கட்டுப்படுத்துங்க, அது இருந்தா போதும். வந்துட்டு சாமி, எங்க பெத்த பிள்ளை மாரி நீ வந்து நிக்கிற, நாங்க ஜெயிக்க வைக்கிறோம் வந்து சொல்லிட்டீங்கல்ல. இது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், ஓட்டு போட தானே. சரி, ஓகே. நம்ம தான் ஜெயிக்கிறோம் எப்படி பார்த்தாலும். அது எந்த மாற்றமும் இல்ல. ஒரு ரைட்டு இதுல இருந்து தெரியாது. நெல்ல இருந்தோம் போட்டோம், இப்ப மல்லா கடிச்சு படுத்துக்கிட்டான். என்ன பண்றது? நம்பிதான் நாங்க போடுறோம், செய்வாங்கன்னு. எங்க செய்யறாங்க அந்த மாதிரிதான். இது வரைக்கும் ஓட்டு போட்டுருக்கீங்க உங்க வயசுக்கு. உண்மையா சொல்லுங்க, வரவங்க எல்லாம் சொன்னது செஞ்சிருக்காங்களா? இல்ல, செய்யலங்கன்னு தான் சொல்றேன் நான். சரி, அப்படி இருக்கும்போது கட்சியோ ஜாதியோ எதுவுமே அதெல்லாம் பார்க்க கூடாது. நம்மளுக்கு நல்லது எது செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் போடணும். யாரா இருந்தா என்ன நமக்கு? நம்மளுக்கு நல்லது நடக்கும். எங்க எம்எல்ஏ ஜெயிச்சது படுத்து கிடக்காரு. நாங்க எல்லாம் உதயத்துல படுத்து கிடக்கோம். அப்படிதான். தலைமை தாங்கும் ஒருவன் தரணியில் என்று நிலைத்தான், போர்க்களம் வென்றிடுவான். எதிரியும் இவனை தொழுவான், மலை போல எழுவான், புயலை போல வந்து தனியே நின்று ஜெயிப்பான். போடும்போது நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன்னு சொல்றாங்க. ஓட்ட வாங்கிக்கிறாங்க, கதையை ஒதுக்கிக்கிறாங்க. அவங்கவுங்க நல்லா இருக்கலாம், அடுத்த நாளைக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கல. எனக்கு வீடு கேட்டா கூட்டு பட்டா இருந்தா வீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கட்சியில இருந்தா 60-70 வருஷம் எங்க வீட்டுக்காரர் இருந்தா சூரிய கட்சியில என்ன கொடுத்தாரு பார்த்தேன். நீ சொல்ல பார்த்தேன். ஒரு மாற்றம் வேணும்னா கட்சி இல்லாம ஜாதி இல்லாம தனிச்சு சுயேட்சையா உங்கள ஒரு ஆளா தான் நிக்கிறேன். சரி, உங்களோட சப்போர்ட்டாக எனக்கு கிடைக்குமா? அது கிடைக்கும், அது பார்த்துக்கலாம், அது செஞ்சுக்கலாம், செய்யலாம். சரி, ரொம்ப நன்றிண்ணே. சொந்த முயற்சி இருக்கிறவங்கள விட புதுமையா ஒருத்தனை உருவாக்கணும், என்னுடைய ஆசை. அது மாதிரி ஒவ்வொரு மனிதன் நினைப்பாங்க. இப்ப காலம் மாறிட்டு தானே இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் உள்ளதானே, எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. எல்லாருடைய மனசுலயும் ஒரு புதுமையான ஒரு ஆள் வரணும், ஒரு லஞ்சம் இல்ல உலகம் தமிழகம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா புதுமையானவங்க வரவங்கள்ட்ட காசு பொருளாதாரம் இல்லாத அரசியல் வர முடியும். காசு கொடுத்து ஓட்டு போடுற உலகம் வந்துருச்சு. அந்த உலகங்கள் மாறும்னா புதுமையான ஒரு ஆள் வந்து வேணாம் அப்படி இருக்கக்கூடிய காலம் என்னைக்கு வருது, அன்னைக்குதான் தர்ம காமராஜர் ஒரு தலைவர் வருவாங்க, நாட்டுல மீண்டும் விழிச்சு வரும். இவங்க வந்தா நல்லா இருக்கும், நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைச்சு அவங்கள நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா நமக்கு நல்லது நடக்கும். பள்ளி இது வரைக்கும் அவ்வளவுதானே. இப்ப வந்திருக்கேண்ணா, நாங்க செய்யறேன்ல, செய்றீங்களா? ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். சரியா? நீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்களா ஐயா? போடுவோம் தம்பி, கண்டிப்பா போடுவோம். எந்த நம்பிக்கையில ஓட்டு போடுவீங்க? எந்த நம்பிக்கைன்னா நல்லது செய்வேங்கிற ஒரு இளம் வயசுல இந்த இதுல ஈடுபட்டு இருக்க. சரிங்க. ஏன் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து அனுசரிச்சு செய்வோம். சப்போர்ட் பண்ணுவோம். அதே சமயத்துல உங்களுக்கு ஓட்டு உறுதியா கிடைக்கும். டைரக்டா போய் பார்க்க முடியும். நிறைய டைம் மனு கொடுத்து பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. இந்த வீடு 4.5 வருஷம் இருக்கும். நான் சொந்த முயற்சியில கட்டுறேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. கான்ட்ராக்ட் பேர்ல வீடு கிட்டத்தட்ட 35 வீடு போல இருக்குது. எல்லா வீடுமே கீழே ரூஃப் இருக்கும். கட்சிக்கும் நிறைய ஓடி ஆடி எல்லாமே போட்டு நோட்டீஸ் ஓட்டத்துல இருந்து கட்சி கொடி பூச்சில இருந்து எல்லாம் போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டான். ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே இவங்களெல்லாம் உருவாக்குறது யார்? மக்கள் தான் உருவாக்குது. நான் உங்களை நம்பி தான் வரேன். ஓட்டு கேட்க மட்டும் தான் பார்க்க முடியும். பஸ் வந்து நம்ம இங்க இருந்து எடுத்துட்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் உதயநத்தம் பஸ் ஸ்டாண்டு. இங்க இருந்து எடுத்துட்டா ஆயிபலம் ஒரு 1.5 கிலோமீட்டர். புரியுதுங்களா? 2 வீலர் உள்ளவங்க போயிடுவாங்க, இல்லாதவங்க நடந்து தான் போய் ஆகணும். இப்படியேதான் போயிட்டு இருக்கு. நாளைக்கு இவனுடைய சந்ததியாச்சும் நல்லபடியா ஒட்டுமல்ல. அதுக்கு ஒரு முயற்சின்னு வேற ஒண்ணு எனக்கு ஆசைலாம் கிடையாதுன்னு. இதான் உண்மை. நீங்க சுயேட்சையா நிக்கிறதால நம்மளோட சப்போர்ட் உங்களுக்கு என்னைக்கே இருக்கும்.
எம்எல்ஏ போய் பார்த்தோம். நான் திமுககாரங்க தான். அந்த ரோடு வந்து 5 வருஷம் முடியணும்ட்டாரு. ரோடு ஒண்ணு பக்கத்துல குளத்துல காலை வைக்க முடியாது. தனிச்சுதான் வராங்க. சப்போர்ட் பண்ணுவீங்களா? எனக்கு கண்டிப்பா செய்யறோம். சப்போர்ட் பண்ணுங்க, மாற்றத்தை கொண்டு வருவோம். சரியா? பட்டுங்களா? முடிஞ்ச அவ்வளவுதான். சரிங்கய்யா, ஓகே, ரொம்ப சந்தோஷம். டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். டிரான்ஸ்பரம் வேணும். நடக்க முடியாது இங்க இருந்து அங்க செய்யறோம். வாங்க, தனிச்சு நின்னா வாங்க. எம்எல்ஏ நிக்கிறேன் நம்ம தொகுதியில, நிக்கலாமா? நிக்கலாம். ஜெயிச்சிருவோமா? ஜெயிச்சிடலாம். நீங்க எலெக்ஷன் வாங்க, உங்க ஜெயிக்க வைக்க நாங்க ரெடியா இருக்கோம். கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிரும். சரிதானே? பள்ளிக்கூடம் கட்டுறோம், பஸ் விடுறோம். ஓகே. நான் வந்து ஓட்டு கேட்டு வரேன் எம்எல்ஏவுக்கு. நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் 4.5 வருஷத்துக்கு உங்களை திரும்பி பார்க்க மாட்டார். திரும்பி பார்க்க மாட்டீங்களா? அப்புறம் எதுக்கு நாங்க ஓட்டு போடணும்? ஏதாவது ஓட்டு போட்டீங்கன்னா நான் கொஞ்சம் பணம் சம்பாரிச்சுக்குவேன். அப்படியெல்லாம் நாங்க ஓட்டு போட மாட்டோம். எங்களை திரும்பி பார்க்கறதுக்கு நாங்க எதுக்கு ஓட்டு போடணும்? ஏமாத்துறவங்க நீங்க இன்னும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக. இந்த பக்கம் ஒரு நாளைக்கு 4 பஸ் விடுவோம், 5 பஸ் விடுவோம். வீட்டுக்கு வீடு இலவசமா தண்ணி தரோம், எல்லாம் கொடுக்குறோம். உங்க ஓட்டு மட்டும் எனக்கு போட்ட உடனே நான் வந்த உடனே செஞ்சிருவேன். இது மாதிரி தான் எல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு போறாங்க. நான் தான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. நீங்க ஓட்டு மட்டும் சொல்றீங்க, நின்னு கேட்க மாட்டீங்க. ஒரு நம்பிக்கை கொடுங்களா எங்களுக்கு. நான் தான் மட்டும் சொன்னேன். ஏமாத்துற நம்பிக்கை. அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? இருக்கவெல்லாம் சொல்லிட்டு விட்டான். இப்ப அதே வார்த்தையை நானும் வந்து சொன்னா நீங்க நம்ப போறீங்களா? ஒரு வாக்கியா கட்டி கொடுக்க சொல்லி எங்க தரமா போய் மனு கொடுத்தோம்? ஒருத்தருமே கட்டி கொடுக்கல. எனக்கு வீடு இது வரைக்கும் தரல. கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆக போகுது. எங்க மாமனார் அப்படியே இருந்து டிஎம்கே தான். எதுவுமே செய்யல. இதுக்கப்புறம் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா கிடையாது. நம்ம தொகுதியில வேட்பாளர் நிக்கிறாங்க. அந்த வேட்பாளர்ல யார் நமக்கு நல்லது செய்வா அதை மட்டும் பாருங்க. இல்லனால கட்சிக்காக ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். இப்ப நமக்கு கட்சியே வேண்டாம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். நம்பிக்கை காப்பாத்துவோம். எல்லாத்தையும் மாத்தணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும். வரங்க.